ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் 14 சேனல். வாங்க கார பூந்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பூந்தி செய்கிறதுக்கு கடல மாவு 1 கப் போட்டுக்கோங்க, அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு போடணுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இதில் வந்து மிளகாய்கள் போடக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கரண்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே இதை போடுங்க. லைட்டாக தட்டி விட்டால் போதும். தேய்ச்சிங்கன்னா அப்போ ஷேப் கிடைக்காது உங்களுக்கு. இது தட்டுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு வரலன்னா சும்மா லேசாக மேலோட்டமாக தேங்க. அதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வரும். அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி மேலே தட்டி விட்டிங்கன்னா போதும். கருகிறதுக்குள்ளார எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரணும். இதை ஒரு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் தூவிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெயில் முந்திரி, கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. பூண்டு 6 பல் தோலோடு நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு தோலோடு போட்டுருங்க. கருவேப்பிலை, நிலக்கடலை கொஞ்சம் மட்டும், இதுவும் தோலோடு போட்டுக்கணும். புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வச்ச பூண்டு, நிலக்கடலை வறுத்தது, முந்திரி கொஞ்சம், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 10 மினிட்ஸில் காரா பூந்தி எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கன்னு. முறுமுறுன்னு வேறு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். கிட்ஸுக்கு இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.